இதை வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லுவார். அன்பின் வழி நடக்கக்கூடியவர்களுடைய உடம்புகளே உயிர் நிலைத்து வாழும் உடம்புகளாக கருதப்படும். கேள்வியும் அவரே பதிலும் அவரே என்பது போல அதுக்கு அடுத்த 4 வார்த்தைகள் மிகச் சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இல்லாதவர்களுடைய உடம்பு எலும்பை தோலால் போர்த்து மூடி வைத்துள்ள வெறும் வெற்று உடம்புகளே. அன்பு இருக்கக்கூடிய உடம்புகள் மட்டுமே உயிர் பெற்று நிலைத்திருக்கக்கூடிய உடம்பாகும். அன்பு இல்லாத உடம்பு என்பது அது வெறும் வெற்றுடம்தான். தோளாலும் எலும்பாலும் போர்த்திருக்கக்கூடிய ஒரு வெற்றுடம்பாக வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்கிறார். ஆம், இந்த உலகை அளந்த எம்பெருமானோ 3 அடியில் தான் இந்த உலகை அளந்து காமித்தான் வாமன அவதாரத்திலே. வள்ளுவ பெருந்தகையோ 1.25 அடியில் மிகச் சிறப்பாக உலகையே உயர்த்தி காட்டுகின்ற, உலக மக்களையெல்லாம் அளந்து வியந்து பாராட்டக்கூடிய செய்திகளை எல்லாம் மிகச் சிறப்பாக 1.25 அடியிலே கொடுத்திருப்பார். அதில் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கும் பதிலும் சேர்ந்து இருக்கும். ஒவ்வொரு குறளும் பல்வேறு அர்த்தங்கள் பொதிந்த சிந்தனை கூறிய செய்திகள் இருக்கும். இந்த உடம்பில் உயிர் என்பது, அதாவது மனிதன் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் மீது ஒரு பற்றுதல், தன் உயிரை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பற்று என்பது இருக்கும். உதாரணத்துக்கு நாம இப்போ நிறைய ஆழி பேரலைகளை எல்லாம் சந்தித்தோம். இயற்கை சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் கூட இந்த சுனாமி அப்படிங்கிற ஆழி பேரலையில் நிறைய மக்கள் அந்த வெள்ளத்தில் இருந்து தன்னை கொள்வதற்காக மாளிகைகள் கோபுரங்களில் இருந்தவர்கள் தன்னுடைய செல்வம் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை காத்தால் மட்டும் போதும் என்று ஓடி வந்தார்கள். ஆம், இங்கே செல்வத்தை விட, தாய் தந்தையரை விட, உடன் பிறந்தவர்களை விட, உற்றார் உறவினர் அத்துணை பேரையும் விட உயிர் என்பதே சிறந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உயிர் மீது பற்று அப்படிங்கிறது நமக்கு உண்டு. உதாரணத்துக்கு தரையில் ஊறுகின்ற ஒரு சின்ன புழுவாக இருக்கலாம். அந்த புழுவுக்கு தெரியும், நாம் ஏதாவது ஒரு குண்டூசியால் சின்ன ஒரு குச்சியால் அதை குத்தும் போது கூட அதால் ஒன்றும் செய்ய முடியாது இருந்தும் ஆனாலும் தன்னுடைய எதிர்ப்பை அது தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறிய முயற்சியை அது எடுக்கும். அப்போ ஆறறிவு உயிர், ஓரறிவு உயிர், 1, 2, 1லிருந்து ஆரம்பித்து 6 அறிவு உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் இந்த உயிர் ஆற்றல், இந்த இயக்கக்கூடிய அந்த சக்தி மீது ஒரு பற்றுதல் உண்டு. இப்ப நமக்கு புராணங்கள், இதிகாசங்கள், ஆன்மா குறித்து பல செய்திகள் சொல்லியிருந்தாலும் இப்ப ஆன்மா பத்தி சமயங்கள் வலியுறுத்தக்கூடிய கருத்துக்கும் இருக்கு. அப்ப இந்த உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது, உயிர் ரொம்ப பல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அன்பு இல்லாத உலகம் அப்படிங்கிறது ஒரு நரகமாகி இருக்கக்கூடிய உலகமாகும். இந்த உலகத்துல எந்த உறவாக இருந்தாலும் அந்த உயிர்கள் மீதுல கண்டிப்பா கருணை அப்படிங்கிறது செலுத்தணும். இயற்கை இடத்தும் உலக உயிர்களிடத்தும் எவன் ஒருவன் ஒரு கருணையோடு அன்பு செலுத்தக்கூடியது இருக்கிறாங்களோ அவங்கதான் ரொம்ப சிறந்த பண்புகளோடு வாழக்கூடிய மக்களாக கருதப்படுவார்கள். ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய வாழ்நாளில் அவனுடைய தலையாய கடமை என்பது உயிர்கள் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு காட்ட வேண்டும். அப்ப அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் கொண்டு, அந்த ஆயுதம்ங்கிறதே ஒரு வன்முறை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் இங்கே ஆயுதம் கொண்டு உறவாடுவது அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு நிறைய சான்றோர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். இதுவே நம்மளுடைய தவத்திரு குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரை சொல்லும் போது அன்பிற்கு மிக அழகாக விளக்கங்கள் கொடுத்திருப்பார். அன்பே தவம் என்று சொல்லுவார். ஆம், தவம் செய்வது எல்லோராலும் இயலாது. இங்கே இந்த உலகத்துல சிறந்த ஒரு விஷயம் அன்புதான். அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புதான் கடவுள், அன்புதான் சிவம் என்று நாம் பல ரூபங்களில் சொல்லி இருந்தாலும் இந்த அன்பு நெறி அப்படிங்கிறது உலக உயிர்களை எல்லாம் தலைத்து வளர செய்யக்கூடிய ஒரு உணவாகவும் அருமருந்தாகவும் விளங்குகிறது என்பதை நம்மளுடைய அடிகளார் அழகாக சொல்லியிருப்பார். இதே வள்ளுவ பெருந்தகை வேறொரு குறளிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்று கூறியர் பிறர்க்கு என்பார். ஆம், இந்த பிற உயிர்கள்
மீது அன்பு காட்டக்கூடியவர்கள் தன்னுடைய உயிரை பற்றியோ ஒரு சுயநலத்தோடு இருக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு நமக்கு புராணங்கள்ல இலக்கியங்கள்ல பல கதைகளை படித்திருப்போம். சிறுபிள்ளையிலிருந்தே நிறைய நீதி கதைகளை சொல்லி கொடுத்திருக்கிறோம். எப்படி ஒரு புறாவினுடைய துன்பத்தை போக்குவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தியாக இருக்கலாம். பசுவினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன் மகனையே தேர்காலில் இட்டுக் கொள்ளக்கூடிய மனுநீதி சோழனாக இருக்கலாம். ஒரு முல்லை கொடியினுடைய துயரத்தை போக்குவதற்காக தன்னுடைய தேரையே விட்டு சென்ற பாரியாக இருக்கலாம். இப்படி நம்மளுடைய பரம்பரை தமிழ் சமூகம் என்பது அன்பிற்காக, அதாவது அன்பு என்பது இங்கே மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய ஒரு நேயம் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் இருந்துள்ளது. இதுவே நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அழகா சொல்லுவார், மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவில் நடத்து. இப்போ இந்த மானிடம் சமுத்திரம், இந்த மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, அப்போ உண்ண உணவு எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து தானும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது நமக்கு சொந்தமானது. உணவு சிறிதாக இருந்தாலும் அதை பங்கிட்டு கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடையே இருந்தது. அப்ப இந்த உறவுகளை பலப்படுத்தக்கூடியது இந்த அன்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த அன்பு இருக்கக்கூடிய இடத்துல எதெல்லாம் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சக குணம் இருக்காது. இந்த கோபம், பொறாமை, வஞ்சனை எல்லாமே தன்னைத்தானே அழித்து விடக்கூடியவை. ஆனா அன்பு என்ற ஒரு அந்த 3 எழுத்து மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு சக்தியாக நாம் சொல்லலாம். அவ்வை பெருமாட்டி அழகா சொல்லுவார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வலித்திருந்திடுமே. இந்த மனித பிறப்பு என்பது ஒரு அரிதான பிறப்பு. ஒரு மானிடனாக பிறப்பது என்பது மிக அளப்பெரிய ஒரு விஷயம். அதுல எந்த உடல் குறைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறப்பது என்பது அதை விட உயர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனித பிறப்பு கல்வி ஞானம் பெற்று தானம் தவம், இங்கே அழகாக அவ்வை சொல்லுவார், அந்த அறம் என்பதை அறம் செய்ய விரும்பு, உயிர்களுக்கு தானம் செய். அப்ப இங்க வள்ளுவர் சொல்லும் போது அறம் என்று ஒழுக்கம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அவ்வை பெருமாட்டியும் தானம் செய், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அன்பு காட்டு, தன்னால் முடிந்தவரை உதவி செய். இப்படி அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அன்பு அவனிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு திருமந்திரமும் அன்பே கடவுள் என்று சொல்கிறது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இப்போ நம்மளுடைய சிவபெருமானை சொல்லும் போது கூட அன்பு வேறு சிவன் வேறு என்று பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு அறிவில்லாத சில மூடர்கள் தான் அன்பை தனியாக சிவத்தை தனியாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எம்பெருமான் சிவபெருமானோ அன்புருவான சிவமாய் வாழ்ந்திருக்கிறார். எதற்காக இறைவர்களை கூட நாம் வணக்கத்திற்குரியவர்களை அவ்வாறு சொல்ல வேண்டும். அப்ப இந்த உலக உயிர்கள் மீது கடவுளுக்கு எல்லா உயிர்கள் மீதும் அன்பு இருக்கிறது, எல்லா உயிர்கள் மீதும் நேசம் இருக்கிறது. இந்த அன்புதான் கடவுள் என்பதை ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார்கள். குரானாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், அவரவர்களுக்கு எந்த மதம் சார்ந்து அவர்கள் செல்கிறார்களோ அந்தந்த சமயத்தில் உள்ள கருத்துக்கள் அத்துணையும் உலக உயிரினுடைய அன்பை பத்தி தான் பேசுகிறது. அன்புதான் கடவுள். இந்த விஷயத்த ஆணித்தரமாக நமக்கு திருமூலர் சொல்றார். நம்ம தினமும் கோயிலுக்கு போறோம், கடவுளை வழிபடுறோம், அவருடைய நாமத்தை சொல்றோம், மந்திரங்களை சொல்றோம். ஆனா
சக மனிதர்கள் மீது நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய அறிவீனம், நாம் அறிவிலியாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கலாம். இதை கூட பாரதியும் சொல்வார், அன்பில் சிறந்த தவமில்லை. ஒருத்தன் காட்டுல போய், இப்போ ஒரு தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எல்லாத்தையும் திறந்து ஒரு காட்டுல போய் வருடக்கணக்காக ஒரே இடத்தில் அமர்ந்து ஊன் உறக்கமின்றி அன்ன ஆகாரமின்றி இறைவனை நோக்கி தவம் செய்வார்கள். அதைவிட எது உயர்ந்தது என்பதை பாரதி சொல்கிறார். அடுத்தவர்கள் மீது அன்பு செய்வதே மேலான தவம். ஆம், ஏன்னா அந்த மனித உயிரினம் என்பது உணர்ச்சிகளுக்கு உட்பட்டது, உணர்ச்சி வயப்படக்கூடியது. அப்ப எல்லா நேரத்திலும் எல்லார் மீது நம்மால் அன்பு காட்ட முடியுமா? அது சாத்தியமில்லை என்பதனால் கூடதான் இப்படி நமக்கு வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக ஒவ்வொரு இடத்திலும் அன்பை பத்தி அங்கெங்கே ஒவ்வொரு குரட்பாக்களையும் மிகச் சிறப்பாக கூறியிருப்பார். இப்ப நம்ம நினைக்கிறோம் அன்பு அப்படிங்கிறது இப்ப என் சொந்த உறவு, என்னுடைய குடும்பம் அப்படின்னு மட்டும் இல்லாம எல்லார் மீது ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு நிலை வேணும். இப்ப உதாரணத்துக்கு பெரிய புராணத்திலே நாம் எல்லா நாயன்மார்களுடைய வாழ்க்கையை சொல்லும் போதும் அங்கே அத்துணை பேர்களும் அன்பு நெறியிலால் இறைவனை அடைந்தவர்கள். உதாரணமாக கண்ணப்ப நாயனாரை பத்தி நாம் நிறைய ரொம்ப உயர்வாக இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா சிவலிங்கத்திற்காக தன்னுடைய கண்களையே பெயர்த்து கொடுத்த அந்த அன்பு கண்ணப்ப நாயனாருடையது. ஏன்னா அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே பெரிய ஞான நூல்களை படித்து வேத மந்திரங்களை சொல்லி வளர்ந்த ஒரு சூழல் இல்லை. ஒரு காட்டுல வேட்டையாடக்கூடியது அவனுடைய தொழில். அவனுக்கு என்னன்னா குத்து வெட்டு கொள்ளு, ஏதாவது உயிரினம் கிடைத்தால் அதை கொன்னு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல்ல வாழக்கூடியவன். ஆனா அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி இந்த குடிமை தேவர் மீது ஒரு அன்பு வந்தது? அதனாலதான் மற்ற அடிய நாயன்மார்களும் அவரை பற்றி வியந்து பேசக்கூடிய இடங்களும் அதே தேவார திருமுறைகளில் வருகிறது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி. ஏன்னா கண்ணப்ப நாயனர் அளவுக்கு இறைவன் மீது அன்பு காட்டக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. நம்ம யோசிக்கலாம், அப்ப அந்த குடும்பி தேவரை பார்த்த உடனே அவர் எப்படி வழிபட்டார்? ஏன்னா எப்படி இவருக்கு அந்த முறையாக அந்த அபிஷேகம், ஆராதனை, மஞ்சனை, திரவியங்கள் அதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. என்ன செய்யறாருன்னா தன்னுடைய வாயில எடுத்துட்டு போற நீராலதான் அபிஷேகம் செய்யறார். தன் தலையில வச்சுட்டு போன பூவை எடுத்துதான் அவருக்கு சூட்டுறார். பன்றி கறிய அதுல உப்பு இருக்கா அப்படி சுவைத்து பார்த்துட்டு தன்னுடைய வாயில வச்சு சுவைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படைக்கிறார். ஆனா நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். அப்ப சிவபெருமான் கண்ணப்ப நாயனாருக்கு நீ இந்த சிவகோச்சாரியரை பார்த்துட்டு எனக்கு வழிபாட்டு முறையை பண்ணுன்னு சொல்லல. சிவகோச்சாரியருடைய கனவுல தோன்றி நீ எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நாளைக்கு கண்ணப்ப நாயனார் செய்வாரு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல போய் சொல்ற. ஏன்னா சிவகோச்சாரியார் தினமும் அந்த இறைவனுக்கு அழகா அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, மந்திரங்கள், பூக்களால அலங்கரித்து அவருடைய வேலை பணியை செய்யற. அவர் பாக்குறாரு ஒவ்வொரு நாளும் அங்கங்க அந்த மாமிச துண்டுகள், ஏதோ என்னடா இது யாரோ ஒரு அவதூறான ஒரு செயல் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். அதனாலதான் சிவபெருமான் அவருடைய கனவுல போய் எப்படி பூஜை பண்ணி என்ன ஒருத்த அன்போடு வணங்குறான் அப்படிங்கறத நீ மறைஞ்சிருந்து பாரு அப்படிங்கறத சொல்ற. அவன் என் மீது உமிழ்கின்ற எச்சில் உயர்ந்த கங்கை முதலான தீர்த்தங்களை விட புனிதமானது அப்படிங்கிற. கங்கை புனிதமானது, ஆனா அந்த கண்ணப்ப நாயனாரு அவரு ஏன்னா தண்ணி கொண்டு போறதுக்கு அவர் வாயில அபிஷேகம் பண்றது தான் வாயில தான் தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த லிங்கத்துக்கு ஊத்துறாரு. உயர் கங்கை முதல் தீர்த்த பொறுப்புணலில் எனக்கு அவன் தன் வாய் உமிழ் புனல் புனிதம். வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் அது அவனுக்கு புனிதமாக சொல்ற. அப்ப ஆகம நெறியை விட இங்க அன்பு நெறிதான் கடவுளுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இறைவனை ஆகம விதிப்படி இப்ப பெரிய ஆலயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படிதான் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும். ஆனா இறைவன் அந்த ஆகம நெறியை கூட விரும்பல. ஆகம நெறியை விட எவன் ஒருவன் அன்பு நெறியோட தன்னை கூப்பிடுறானோ உடனே ஓடி வருவார். அப்ப கண்ணப்ப நாயனார் தான் தலையில வச்சுட்டு போற பூவெல்லாம் கொண்டு போய் அர்ச்சிக்கிறார். அதற்கு சிவபெருமான் சொல்லக்கூடியதை பாத்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் வைத்து வழிபடுகின்ற பூக்களை விட இந்த கண்ணப்ப நாயனார் எனக்கு கொடுக்கறது உயர்வா இருக்கும் அப்படிம்பார்.
செம்மலர் மேல் அயனோடு மால்முதல் தேவர் வந்து எம்மலரும் அவன் தலையால் இடுமலர் போல் எனக்கோப்பா. தேவர்கள், ரிஷிகள், திருமால், பிரம்மன் எல்லாரும் வந்து பலவிதமான வாசனை, இப்ப இறைவனுக்கு எப்போதுமே வாசனை பொருந்திய மலர்களை வச்சுதான் அர்ச்சனை பண்ணும். அப்ப அவர்கள் எனக்கு சூட்டக்கூடிய மலர்களை விட இந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய தலையில வச்சுட்டு வைக்கிறார்ல இந்த மலர் எனக்கு உயர்வானது அப்படிங்கிறத பெருமாள் சொல்ற. அதற்கு காரணம் அன்பு. எல்லாவற்றுக்கும் மேலாம என்ன பண்றான், அன்பின் நிமித்தமாக அவன் செருப்பு காலாலதான் மிதிக்கிறான். அந்த செருப்பு காலால அந்த மிதிக்கிறது கூட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாருன்னா, என் குழந்தை முருகன் என்னை தன் பிஞ்சு கால்களால் உதைப்பதை விட மகிழ்ச்சி தருது அப்படிங்கிற ஒரு பாமரனுடைய அந்த பக்தி, அந்த அன்ப பரம்பொருள் எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கறத இங்க பார்க்க. விருப்புறும் அன்பெனும் வெள்ளக்கால் பெருக்கிற்றன விழுந்த செருப்படி அவ் இளம் பருவ சேயடி சிறப்புடைத்தாள். இப்ப கண்ணப்ப நாயனார் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு, கண்ணப்பன் தான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அத வந்து இறைவன் ஏற்றுக்கொள்றாரு. எல்லாவற்றையும் விட அதுதான் உயர்ந்தது அப்படிங்கிறது அவரே சொல்றார். அன்பே உருவமாக வந்தது போல இருந்துச்சு அப்படிங்கிறார் சேக்கிழார். பொங்கிய ஒளியின் நீழல் அன்புருவமானார் என்கிறார். அப்ப அன்புருவத்தோடு நம்மிடையும் பலர் இருக்கவே செய்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன். இப்ப நம்மளுடைய பழைய பாரம்பரியங்கள்ல இந்த மாதிரி அன்போடு இருக்கக்கூடிய உறவுகள் அதிகமாக இருந்தது. இப்போது ஒரு தெருவழியில் பார்த்த ஒரு நிகழ்வு தான். ஒரு தெருவுல 2 சிறுமிகள், ஒரு 10 வயதிற்கு உட்பட்ட 2 சிறு பிள்ளைகள் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில ரொம்ப நேரமா, ஒரு அரை மணி நேரமா அந்த தெருவுல நின்று கீழே கிடக்குற ஏதோ ஒன்னா எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. இது அந்த பகுதி வழியா ஒரு பெரியவர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். என்ன 2 பொம்பளை பிள்ளைங்க தெரு ரோட்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் யோசிக்கிறாரு. என்ன செய்யறாங்கன்னா, அதுலதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நிறைய கண்ணாடி துண்டு அந்த பகுதியில விழுந்து கிடக்கு. இந்த 2 சின்ன பிள்ளைங்களும் அந்த கண்ணாடி துண்டெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமா போடுறாங்க. ஆனா இந்த பெரியவர் கூப்பிட்டு கேட்கிறார், ஏன்னா 10 வயதுக்கு உட்பட்ட 2 சின்ன பிள்ளைகள், என்னம்மா இந்த தெருவுல நின்று என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க, வீட்டுல அம்மா தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, இப்ப எங்க அம்மா வந்து கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வர சொன்னாங்க. நாங்க போகும்போது இந்த பக்கமா கண்ணாடி துண்டெல்லாம் அந்த நடந்து வர பகுதியில கிடந்துச்சு. நாங்க அதனால 2 பேரும் சேர்ந்து அதை எடுத்து ஒரு அரை மணி நேரமா அந்த பிள்ளைங்க செய்யறதை ஒரு அந்த பெரியவர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார். எடுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பக்கமா வந்தோம், அம்மா திட்டினா திட்டிட்டு போறாங்க, பரவாயில்ல, நாங்க வரும்போது அந்த கண்ணாடி துண்டு எங்க கால்ல குத்துச்சு. அப்ப இந்த பகுதி வழியா யாரு வந்தாலும் அவங்களுக்கு குத்தும்ல, அதனால நாங்க அதை எடுத்து ஓரமா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்றாங்க. இத பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம இவ்வளவோ காலச்சூழல்ல இருந்தாலும் அந்த அன்பு அப்படிங்கிறது முன்ன பின்ன தெரியாத யாரோதான் அந்த பாதை வழியா போவாங்க. ஆனா தன் காலில் குற்றிய அந்த கண்ணாடி துண்டு அந்த பகுதி வழியா வரக்கூடிய யாரு காலிலையும் குத்திரக்கூடாது நினைக்கக்கூடிய அந்த அன்பு தான். அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இந்த உலக உயிர்களே அப்படியே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இது சாதாரணமா நம்ம பகுதியில பார்த்த ஒரு நிகழ்வாக இதை சொல்லலாம். இப்படி இந்த அன்பில் சிறந்தவர்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்ப இறைவன் அன்போடு ஆட்கொண்ட விஷயங்களை பாக்குறோம். இப்ப திருமூலரை பாத்தீங்க அப்படின்னா, அந்த உயிர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மனிதன் உயிர், அன்பின் வழியது உயிர்நிலை, உயிர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத எல்லாருமே யோசிக்கணும். அழகா திருமூலர் கூட திருமந்திரத்துல சொல்லுவார், ஏன்னா என்னுடைய உடம்புக்குள்ளே உருபொருள், அதாவது எம்பெருமான் ஆலயமாக விற்று இருக்கிறார், அதனால உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். இப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் நீக்கமுறை இருக்கிறார். ஆனா என் உள்ளத்துக்குள்ள அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் வந்து என்னுடைய உள்ளம். அப்ப என் உள்ள இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால நான் என் உடம்ப பாதுகாக்கணும். அப்ப என் உயிரை பாதுகாக்கும். இப்ப உயிர் இல்லை அப்படின்னா இங்க அதுக்கு அந்த உயிர் போயிட்டுனா அது ஜட பொருள், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ என் உயிர் அதனால நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
அப்ப இறைவன் எல்லா இடத்துல, அப்ப உள்ளத்தை நீ எப்படி சுத்தமா வச்சிருக்கணும்? அப்ப அதுதான் ஒரு விஷயம். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த வஞ்சக எண்ணமும் இல்லாம அன்பு நெறியோடு, ஞானத்தோடு, தியானத்தோடு, தவ முறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு தூய்மையான உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் தான். நீங்க பெரிய கற்களால கட்டிய ஆலயங்கள்ல போய் தான் இறைவனை பார்க்கணுங்கிறது இல்ல, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே பார்க்கலாம் அப்படிங்கிறது திருமூலர் சொல்லக்கூடிய கருத்து. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அழகா நம்மளுடைய பேச்சு வழக்கிலே மக்கள் பேசக்கூடியது, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒருத்தன் பசியோட இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேளை நீங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை உணவை சாப்பிட்டுட்டு அவன் முகத்துல ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது அங்க நீங்க கடவுளையே பார்க்கலாம். இப்ப நம்ம யோசிக்கலாம், எல்லாரும் ஆலயத்துக்கு போறோம், ஆனா ஆலயத்துக்கு போயிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை வணங்குறோம், வேண்டுதல் வைக்கிறோம், அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்து. இப்ப இந்த வழிபாட்டு முறைகளுக்கு எல்லாம் போனோம், அது வேற மாதிரி செய்தி போயிடும். இப்போ அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய உண்டியலையும் நம்ம போய் காணிக்க கொடுப்போம். அந்த கோவில் வாசல்ல வெளியில இருக்கக்கூடியவர்கள், இயலாதவர்கள், தன்னால் உழைத்து சாப்பிட முடியாத ஒரு சூழல்ல ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள், உழைத்து சாப்பிடக்கூடியவர்கள், கைகால் ஆரோக்கியமா இருக்கிறவங்க உழைச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்தவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை வச்சு அந்த பிச்சை ஏற்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல இருக்கிறவங்கள நீங்க இந்த உண்டியல்ல போய் நீ போடுற ஒரு காணிக்கைய அங்க கோயில் உண்டியல்ல போடாம வாசல்ல இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த அப்படின்னா அது இறைவனுக்கு கொடுத்ததற்காக சமம். அப்ப அதுதான் அன்பு. இப்ப கோவில்ல கோடிக்கணக்குல பாவங்களை ஒரு பக்கம் செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கொட்டக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கிறோம். இப்ப நம்ம திருப்பதி அந்த பக்கம் சொல்லும் போதெல்லாம் இறைவனுக்குன்னே நிறைய தங்கம், நகை, பணம் பெரிய பெரிய ஆலயங்கள்ல கொண்டு போய் கொட்டுவாங்க. ஆனா ஒருவேளை அந்த ஏழைக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கிறது, அவனுக்கு முடிந்த வரைக்கும், அதான் ஈதல் இசைபட வாழ்தல், முடிந்த வரை தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களோ முன்ன பின்ன தெரியாதவர்களோ எங்கெல்லாம் ஒரு உயிர் பசியோடு துடித்து கொண்டிருக்கிறதோ அதற்கு ஒருவேளை உணவு கொடுக்கக்கூடியவன் இறைவனுக்கு சமமாக கருதப்படுகிறான். இதுவே நமக்கு மணிமேகலை காப்பியம் அழகா சொல்லும். மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மணிமேகலை காப்பியம் எல்லாரும் அதை விமர்சனம் செய்யும் போது சமய பரப்பு காப்பியம் என்று சொல்வார்கள். அது புத்த போதனைகளை போதிக்கக்கூடிய ஒரு காப்பியம் தான். ஆனால் அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அன்பு நெறியை பற்றி பேசக்கூடிய இடம் இருக்கு, தான தர்மத்தை பற்றி பேசக்கூடிய இடம். யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்கள், இந்த மண் உலகில் வாழக்கூடிய மனிதன் மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி எல்லா உயிரினம், எங்கெல்லாம் அந்த உயிர்கள் பசியோடு துடித்து கொண்டிருக்கிறதோ அந்த உயிர்களுக்கு யாரெல்லாம் உணவு கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த உயிர் ஆற்றலை அவர்கள் கொடுக்கிறார். அவனுடைய இறைவனுடைய படைப்புல கொடுத்த அந்த உயிரை காக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. இதுவே நம்மளுடைய வள்ளல் பெருமக்கள் அழகா சொல்லியிருப்பார். வள்ளல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பார். ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட அதனுடைய துயரத்தை தாங்க முடியாத ஒரு சூழல். ஒரு ஈ எறும்புக்கு ஒரு துயர் ஏற்பட்டால் ஏழை மக்கள் படக்கூடிய துயரை நினைத்து பல பாடலில் அவர் வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய இடங்களும் அந்த நூலில் உண்டு. அணையாத ஒரு தீபத்தை ஏற்றி எந்த காலச்சூழல்களும் அவர்களுக்கு அன்னதானம், அங்கு சென்றால் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்கும். நம்மளுடைய பழந்தமிழ் மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கும் பல கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வீட்டு வாசல்லையே ஒரு திண்ணை வைத்து கட்டி இருப்பார்கள். அதாவது வழி போக்கர்கள் கால்நடையாகவோ அந்த பகுதியில முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது பக்கமா போகும்போது ஒரு வெயில் நேரமோ ஒரு ஓய்வு எடுப்பதற்காக அந்த திண்ணை மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அதுல உட்கார்ந்து அவங்க ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. அப்படி அவர்கள் ஓய்வு எடுக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வெளியில இருக்கிறவங்க யாரு என்னன்னே தெரியாது, ஒரு வெயிலுக்காக தன்னுடைய திண்ணையில வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க ஒரு வேளை சாப்பிடக்கூடிய ஒரு நேரமா இருக்கும்போது வெளியில இருக்கிறவங்ககிட்ட என்ன உணவை இவங்க சாப்பிடுறாங்களோ உங்களுக்கு அது வேணுமான்னு கேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் நம்ம கிட்ட இருந்துச்சு. முன்ன பின்ன தெரியாதவர்களே தன்னுடைய வழிபோக்கர்கள் இருப்பதற்காகவே திண்ணை வைத்து வீடுகளை கட்டி இருந்த ஒரு பாரம்பரியம் நம்ம மக்களிடம் உண்டு. ஆனா இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில அந்த திண்ணை வைத்து கட்டிய கட்டடங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டு இன்னைக்கு
வெவ்வேறு காலச்சூழல் அப்படியே மாறி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் இந்த பழைய கால வீடுகள்ல இந்த வாசல்ல திறனை இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை. இதே நம்ம புறநானூற்று பாடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புலவர் பெருமக்கள் ஏற்கனவே ஒரு வறுமையான ஒரு சூழல்ல தான் இருப்பாங்க. அவர்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லாத ஒரு காலகட்டத்துல கூட ஏதோ ஒரு மன்னனை புகழ்ந்து பாடி அவன் கொடுக்கக்கூடிய பரிசு பொருளை வாங்கிட்டு வரும்போது கூட தன் வழியில் பார்க்கக்கூடியவர்கள் புலவர் பெருமக்களுக்கு யாராவது வறுமையில இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அப்படியே கொடுத்துருவான். அதுல ஒரு புலவர் அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். தன் மனைவியிட்ட சொல்லும்போது அவர் ஏற்கனவே வறுமையில வாழ்ந்த காலம் உண்டு. இப்ப ஒரு வள்ளல் ஒரு அரசனை போய் புகழ்ந்து பாடி இருப்பாரு. அந்த அரசன் நிறைய பரிசு பொருள் கொடுத்திருப்பான். கொடுத்துட்டு தன் மனைவிட்டு சொல்வார், அதாவது உனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது நிறைய பேர் சாப்பாடு கொடுத்து உதவிப்பாங்க அவங்களுக்கு. இல்ல நீ யாருக்கெல்லாம் இதை கொடுத்து உதவுன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கொடுத்துரு. நமக்குன்னு எதையும் எடுத்து வைக்காது. அவனுக்கே வறுமை, அடுத்த வேளை உணவு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரு பொருளை கூட தன்னை போல வறுமையில இருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாத்துக்கும் அதை பங்கிட்டு கொடுத்துரு. இதுதான் அன்றைய கால சூழல்ல நம் மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு. ஏன்னா இது உயிர்கள், ஏன்னா தனக்கு வறுமையினால ஏன்னா கொடிது வறுமை கொடிதுன்னே அவை பெருமாட்டி பாடி இருப்பாங்க. இளமையில் வறுமை அது இன்னும் கொடிது. அப்ப இந்த வறுமையில ஒரு சூழல் வரும்போது மனித வாழ்க்கை எப்படியெல்லாம் தடமாறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த புறநானூற்றுல வரக்கூடிய அந்த புலவர் பெருமக்கள் வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடிய கால சூழல் இருக்கும். அந்த அன்பு நெறிதான். அப்ப இங்க அன்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. இப்போ உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்த வைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பறவைகளை காக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு விலங்குகளையும் காப்பதற்காக சில அமைப்புகளை வச்சு பாதுகாக்க சட்டங்களை விதித்து காக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நவீன உலகத்துல நம்ம நிறைய காலச்சூழல் மாறுவதனால முன்னாடி எல்லாம் உயிர்களை நேசிச்சாங்க. உயிர்களுக்கு தீங்கு செய்யறது கிடையாது. எந்த உயிர்களையும் யாரும் துன்புறுத்துவது இல்லை. ஆனா இன்னைக்கு அது காலநிலை மாறும்போது அதற்குன்னு ஒரு அமைப்பு வைக்க தொண்டு நிறுவனம் தேவைப்படுகிறது. அமைப்பு வேணும். அதற்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு அப்படிதான் இன்னைக்கு பிற உயிர்களை நம்ம பாதுகாக்கணும். சரி, அப்ப மனித உயிர்களை எப்படி பார்க்கணும்? அப்போ ஒரு மனிதன் சக மனிதனை பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது அந்த அன்புள்ளத்தோடு பார்க்கும்போது அங்க அந்த உறவுகள் பலமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அப்போ ஒரு தன்னுடைய விரோதியாக இருந்தாலுமே அவன் மீது அன்பு காட்டும் போது அவனை நல்லவனாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நம்ம கிட்ட இருக்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். இந்த அன்பால அடைய முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இங்க நமக்கு வள்ளுவர் அழகா சொல்லக்கூடிய இடங்கள் உண்டு. ஏன் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அவ்வளவு உயர்வா பேசப்படுது? இது எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சில வாழ்ந்து மறைந்த நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டில் சிறந்த தூய பெருமக்களை பத்திலாம் நம்ம உதாரணமா சொல்லலாம். அதுல எல்லோரும் நம்ம அன்னை என்று சொல்லக்கூடிய தெரசா அம்மையார், அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க அந்த அன்பின் வழியது உயிர்நிலை அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இங்கே மதர் தெரசாவை நம்ம சொல்லலாம். அதனாலதான் அவர் இன்னைக்கு நம்ம அன்னை அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு அழைக்கும். சமயம் சார்ந்த ஒரு துறவரம் இருந்தாலும் அவருடைய அன்பு என்பது சமயங்களை கடந்திருந்தது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல சில பேர்ட்ட மட்டும்தான் அந்த அன்பு அப்படிங்கறது எதிர்பார்க்க முடியும். தன்னலம் இல்லாத ஒரு அன்பு. 2 நிகழ்வுகளை மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னை தெரசாவை பத்தி சொல்லும்போது ஒரு நிகழ்வு, அவரு பாதுகாக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த மக்களுக்காக ஒவ்வொரு கடைகள்ல போயெல்லாம் யாசகம் கேட்பார். அதில் ஒரு கடையில போய் கேட்கும் போது அந்த கடைக்காரர் அந்த அம்மையாரினுடைய இதுல காரி உமிழ்ந்துருவார். உடனே அம்மை அழகா சொல்லியிருப்பாங்க, நீ காரி உமிழ்ந்தது எனக்கானது,
ஆனா என் பிள்ளைகளுக்காக நீ ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அன்பு உள்ளம். இப்ப நம்மள சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க திட்டினாலே நமக்கு கோவம் வரும், உரைச்சு பார்த்தா நமக்கு கோவம் வருது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல இதெல்லாம் எப்படி? அப்ப கடவுளுடைய அந்த அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ அவர்கள்லாம் வணக்கத்திற்குரியவர்கள், வணங்கப்பட தகுதியானவர்கள் என்றே சொல்லலாம். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு காளி கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி ஒருத்தர் 30 ஆண்டுகளாக காளி தேவிக்கு பூஜை பண்றாரு. வழக்கம் போல தினமும் காலையில போறது, பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி அவருடைய செயல்பாடு இருக்கு. அப்பெல்லாம் நமக்கு இந்த காலரா, இந்த கொடிய வியாதிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம கோவிலே விழுந்திருந்தார். அதே கோவில்ல இவரோடு பூஜை பண்ணக்கூடிய அவங்க சமூகத்தை சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க. யாருமே அவங்க பக்கத்துல போகல. போனா அவருடைய வியாதி தனக்கு தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கிட்ட யாருமே போகல. உடனே அந்த இடத்துலதான் அன்னை தெரசா வராங்க. மயங்கி கிடக்கிறார் அந்த பூசாரி. அவரு அவங்கள தூக்கி தன்னுடைய மடியில வச்சுட்டு அவங்க முகத்துல தண்ணி தெளிச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்துறாங்க. அப்ப அந்த பூசாரி ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் இங்க ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 30 வருடமா நான் என்னுடைய காளி தேவிக்கு, என் அன்னைக்கு பூஜை பண்ணேன். அந்த காளி தேவி அன்னைய இன்னைக்கு உங்க ரூபத்துல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்றேன். அப்போ ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது. இனம், மொழி, தேசம் கடந்து எல்லாரையும் கட்டி இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அன்புக்கு தான். அதான் அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு உயிர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அங்க அன்பு இருக்கணும். இது சாதாரணமான வாழ்க்கைகளையும் கொண்டு போகலாம். எல்லா தரப்புலையும் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டே போகலாம். ஆசிரியர் மாணவர் சொல்லலாம், கணவன் மனைவி, தாய் தகப்பன் பிள்ளை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல தாய் பிள்ளைகள் போது ஒரு குறிப்பிட்ட வயது வரை அம்மா அப்பாவை மீது அன்பு காட்டுவாங்க. ஒரு வயதான ஒரு கால சூழல்ல வரும்போது சுயநலமாக அவர்களை கொண்டு போய் ஒரு தொண்டு நிறுவனத்து இல்லத்திலேயோ எங்கேயோ ஒரு அனாதை ஆசிரமத்துல விடக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்கணும். அப்ப இது எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வள்ளுவர் நமக்கு அழகா இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் பதிவு செய்யும். அன்பு அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாது. இந்த விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்த எப்படி நம்ம இந்த உயிர்கள் மீது செலுத்துறோம்? அப்ப இறைவனுடைய படைப்பில இந்த மனித படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. முரண்பட்ட விஷயங்கள் உட்பட்டது. அதாவது ஒரு தெய்வீக தன்மையும் இருக்கும், அவங்கிட்ட ஒரு அசுர தன்மையும் இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இரக்க குணம், இன்னொன்னு மூர்க்க குணம். இது எல்லா மனிதனையும் கடவுள் கொடுத்த படைப்பில் உள்ள ஒரு விஷயம். அப்ப இங்க எங்கெல்லாம் அந்த இரக்க குணம் அதிகமாகுதோ அந்த மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு பேசப்படும். இந்த மூர்க்க குணம் அதிகமாக கூடிய மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா கெட்டவனாக சித்தரிக்கப்படுதான். இதே ஒரு இடத்துல நம்மளுடைய குன்றக்குடி அடிகளார் அவருடைய சொற்பொழிவுல சொல்லியிருப்பாரு. இந்த கம்பராமாயணத்தை பத்தின ஒரு சொற்பொழிவு, அவருடைய தொடர் சொற்பொழிவுல அவர் அதை பேசும்போது இந்த கருத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. கடவுள் குணத்தினுடைய பாதியும் மனித குணத்தினுடைய, அதாவது பாதியும் சேர்ந்த ஒரு கலவைதான். இந்த மிருக குணத்தினுடைய குணமும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த மனிதன் அப்படிங்கிறவன் இருக்கிறான். ஒரு மனிதன் கிட்ட கடவுளுடைய தன்மையும் பார்க்கலாம், மிருகத்தினுடைய தன்மையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த மிருகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த மூர்க்க குணம், கடவுள் தன்மை அப்படிங்கிறது இந்த இரக்க குணம். அப்ப இரக்க குணம் இருக்கக்கூடியவர்கள் வள்ளலாக எல்லோரும் போற்றக்கூடிய மேதைகளாக இருக்கிறார். அப்ப அன்பு காட்டும் போது நமக்கு அந்த உறவுகள் மீது குறைகள் தெரியாது. ஆனா அன்பு குறைய குறைய குற்றம் குறை கண்டுபிடிக்க தெரியும். இது இயல்பாக இந்த திருக்குறளை நம்ம சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து கூட அப்படியே கொண்டு போகலாம். எல்லா உறவுகளுக்கும், மாமியார் மருமகள், அப்படி எல்லா உறவுகளுக்குள்ளயும் இதை புகுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குறளுக்கு. இது எல்லா தரப்பினருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள். இப்ப நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் மக்கள் மீது அன்பு காட்டணும். அதான் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு மன்னனை இறையாக போற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு.
இப்போ மக்களை எந்த மன்னன் உயிரா நினைக்கிறானோ அவன் நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசனா இருக்கிறான். அப்படித்தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம சங்க காலத்துல வாழ்ந்த அரச பெருமக்கள் இருந்தனர். அப்ப இந்த இலக்கியங்கள் நமக்கு சொல்றது ஒரு அறிவுரை மட்டும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் அன்பிற்காக வாழ்ந்த மனிதர்கள் நிறைய இருந்தாங்க. அன்போடு உறவுகளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்க. நமக்கு தெரிந்த ராமாயண கதை தான். இத கூட ஒரு சான்றா சொல்லலாம். ராமர் ஒரு நம்ம இன்னைக்கு நம் கடவுள் சமய அடிப்படையில போனோம் அப்படின்னா திருமாலுடைய ஒரு அவதாரம் பக்தி சார்ந்து சொல்லுவாங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மன்னர் வீட்டுல பிறந்த ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்தவன். காட்டுக்கு போறான். காட்டுக்கு போகும்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனுக்கு நான் ஒரு அரசனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கு. ஆனா இங்கேயே அவர்கிட்ட அது கிடையாது. எல்லா உறவுகளையும் எப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த உலக உயிர்களை நேசிக்கணும் அப்படிங்கறது ராமாயணத்துல இருந்து கூட ஒரு சான்றா சொல்றோம். ஒரு குரங்க பாக்குறார். முதல்ல குகனை சந்திக்கிறார். குகனோடும் ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குகன்கிறது ஒரு படகோட்டி. அந்த வேடுவர் குலத்துக்கு தலைவனா இருக்கிறான். அவனை பார்த்துட்டு நீ என்னுடைய தம்பிங்கிறான். அப்ப என்னுடைய தம்பிங்கிறது எப்ப சொல்ல வரும்? அன்பினுடைய மிகுதியால. அவன் ராமரை பாக்குறதுக்கு மீனையும் தேனையும் கொண்டு போய் கொடுப்பான். அவர் என்ன சாப்பிடுவாருன்னு அவனுக்கு தெரியாது. முன்ன பின்ன அவர் பார்த்தது கிடையாது. ஆனா நீ அன்போடு கொண்டு வந்தா அதை நான் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ராமர் பதில் இருப்பார். சரி, குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரான அந்த சுக்ரீவன் குரங்கு, ஒரு குரங்கினத்துக்கு அரசனா இருக்கக்கூடியவன், அவனையும் தன்னுடைய சகோதரன் என்று சொல்றார். இதுவும் இங்க அன்பினுடைய மிகுதி. சரி, அடுத்து இதை விட ஒரு படி மேல என்ன அப்படின்னா, ராவணன் சீதைய கடத்தி சென்றிருக்கான். அவனுடைய தம்பி இப்ப ராவண இந்த மனிதனுக்கு ராமன்கிற ஒரு மன்னனுக்கு எதிரி வீட்டுல இருந்து வந்த ஒருத்தனையும் தன்னுடைய சகோதரனாக பார்க்கக்கூடிய தன்மை ராமருக்கு இருந்தது. அப்ப அவனையும் என்னுடைய தம்பி அப்படிங்கிறார். இப்ப காட்டுக்கு வந்ததுனால நம் தந்தைக்கு 7 பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தசரதன இவர்களுக்கும் தந்தையாக அவன் சொல்லக்கூடியது. புதர்வர்களால் பொழிந்தான் நுந்தை அப்படிங்கிற வார்த்தை. உன்னுடைய தந்தை அப்படிங்கிற அர்த்தம். நாங்க அரண்மனை இருக்கும் போது எங்க அப்பாவுக்கு 4 பிள்ளைகளு. என்னைக்கு வனவாசம் வர ஆரம்பிச்சோம்னா இப்ப எங்க அப்பாவுக்கு 7 பேரு, 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அன்பின் மிகுதியால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். குரங்கு மீது காட்டக்கூடிய அன்பு, இப்படி ஒவ்வொரு உயிரினங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு அப்படியே சொல்லிக்கிட்டே போன. அதே இடத்துல இந்த ஜடாயுக்காக இந்த நீர்க்கடன் செய்யும் போது, ஜடாயு ஒரு கழுகினம் சாக போகுது. அந்த கதை சொல்லுவோம் தெரியும் நமக்கு எல்லாம். சீதைய மண்ணோடு பெயர்த்தவன் தூக்கி செல்லும் போது ராவணன் எதிர்த்து போராடும். அந்த போராட்டத்துல தன்னுடைய உயிரை இழக்கிற ஒரு நிலைக்கு வரும். ராமரை பார்த்துட்டு அதுதான் தகவலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை பிடிச்சிட்டே காத்திருக்கும். ராமலட்சுமணர்களை பார்த்தோன்னா தகவலை சொல்லி முடிச்சு அது உயிரை விடும்போது தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு பையன் எப்படி நீர்க்கடன் செய்வானோ அது போல இங்க ஜடாயுவுக்கு ராமலட்சுமணர்கள் அந்த இறுதி கடனை செய்யறாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நீ எல்லா உயிர் மீது அன்பு காட்டு. இந்த பாரதியார் அழகா சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கா நீ ஏன் நினைக்க, அதுவும் நம்மை போல ஒரு உயிர். ஏன் குருவி நினைக்கிற, அதுவும் நம்மை போல ஒரு உயிர். ரோட்ல போற ஒரு நாயை கொண்டு கல்ல கொண்டு அடிக்கிறோம்னா இது இன்னைக்கு நம்மளுடைய அறியாமை. அதுவும் நம்மை போன்ற ஒரு உயிரினம் என்று நினைத்தோம் அப்படின்னா அதை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது. அப்ப இதிகாசங்கள், புராணம், இலக்கியங்கள் அத்தனையும் நமக்கு வலியுறுத்துவது இந்த உயிர்கள் மீது அன்பு காட்டணும். அன்பு இருந்தா மட்டும்தான் உலக உயிர்கள் நிலைத்திருக்கும். நாடு மக்கள் வளமோடும் நலமோடும் நமக்கு வாழ்வதற்கு அன்பு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் பின்புலமாக இருந்து செயல்படுவது அன்புதான். அப்படிப்பட்ட அன்பு நெறியிலே
உலக உயிர்கள் எல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளுவர் மிக அழகாக நமக்கு இந்த குறள் சிந்தனையோடு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இதுவரை என்னுடைய கருத்துக்களை கேட்ட இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வேறு யாராவது கருத்துக்களை பதிவு செய்வதாக இருந்தால் சொல்லலாம். அன்பிற்கினிய திருக்குறள் வாராந்திர நிகழ்விலே இன்றைக்கு முனைவர் கவிதா அவர்கள் அன்பின் வழியது உயர்நிலை என்ற கருத்தினை ஜெயிப்பிக்கின்ற வகையிலே கம்பராமாயணம், வள்ளலார், புறநானூறு, திருமந்திரம், ஔவையின் பாடல் என்ற பல்வேறு இலக்கியங்களிலிருந்தும் பல்வேறு பாடல்களையும் வலியுறுத்தி அன்பு இந்த உலகம் நிலை பற்றி இருக்க வேண்டும் என்றால் எல்லா உயிர்களிடத்திலும் பாரதி சொன்னது போல உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று பாரதி சொன்னானே, அந்த அன்பினை நாம் அனைத்து உயிர்களிடம், அதைத்தான் பாரதி பாட்டை கூட அவர்கள் எடுத்து காட்டினார்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று. ஆக இந்த அன்பு உடையவன் தான் உயிரோடு இருப்பதாக வள்ளுவரே சொல்கிறார். ஆகவே இந்த அன்போடு நாமெல்லாம் திகழ வேண்டும் என்ற இந்த கருத்துக்கோவை மிக அருமையான உரையாக இருந்தது. முனைவர் கவிதா அவர்களை இன்னும் பல்வேறு நிலைகளிலும் உயர்ந்து விளங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா அம்பை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய செயலர் லட்சுமணன் ஐயா, ஓய்வு பெற்ற தமிழாசிரியர், மிகச் சிறப்பாக தமிழ் நிகழ்வுகளுக்கு எல்லாம் வரக்கூடியவர், சேவை செம்மல் என்ற பல்வேறு பட்டங்களை வாங்கியவர். உங்களுடைய கருத்திற்கு நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய நம் அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களை நன்றி பாராட்ட வருகிறார் எம் கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவன் செல்வன் ரமேஷ் அவர்கள். ஒன்றே தமிழாய் இரண்டாய் அகம்புறம் என பிரித்து 3 எழுத்துக்கள் படைத்து 4 திசைகளிலும் புகழை பரப்பி 5 திணைகளையும் கவர்ந்து 6களுக்கு அதன் பெயர்களை சூட்டி 7 இசைகளில் கலந்து 8 தொகை நூலை எழுதி நவரசங்களில் கலந்து 10 பாட்டு பாடி 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி வளர்த்த தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறுகிறேன். வாரந்தோறும் இந்த இணையவழி கருத்தரங்கு நடைபெற ஒப்புதல் அளித்த குருமகா சன்னிதானம் குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் பாதம் தொட்டு பணிகிறேன். மேலும் இவ்விழாவினை சீரும் சிறப்புடன் வாரந்தேறும் நிகழ்த்தி சிறப்பினை கண்டு வரும் திருவள்ளுவர் கல்லூரியின் சுயநிதி பிரிவு இயக்குனர் மற்றும் நிர்வாக அலுவலர் முனைவர் சுந்தரமையா அவர்களுக்கு உலக திருக்குறள் பேரவை கிளை திருவள்ளுவர் கல்லூரியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய விழாவின் கதாநாயகர் கவிதா அம்மா அவர்களுக்கும் உலக திருக்குறள் பேரவை கிளை சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்கள், கவிஞர்கள், புலவர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள், என்னை போன்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் உலக திருக்குறள் பேரவை கிளை திருவள்ளுவர் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து அனைவர் கூறிய உரைகளையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை கூறிய செல்வன் ரமேஷிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், இந்நாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம்.
மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வேறொரு குரல் சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.